கரூர் மாவட்டம் 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மொத்தம் 2795 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த மாவட்டம். கரூர் மற்றும் குளித்தலை ஆகிய 2 நகராட்சிகள், 11 பேரூராட்சிகள் மற்றும் 8 ஒன்றியங்களை உள்ளடக்கியது இந்த மாவட்டம். குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில், தாந்தோன்றிமலை பெருமாள் கோவில் உள்ளிட்ட புகழ்பெற்ற கோவில்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம். நெல், வாழை, வெற்றிலை மற்றும் முருங்கை ஆகியவை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது கரூர். ஆண்டுதோறும் சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளிகள் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதேபோல் கொசுவலை உற்பத்தியிலும் கரூர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு தயார் செய்யப்படும் கொசுவலைகள் இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பேருந்து கூடு கட்டும் தொழிலும் கரூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 8,40,348. இவர்களில் ஆண்கள் 4,09,902 பேர், பெண்கள் 4,30,416 பேர், 3ஆம் பாலினத்தவர் 30 பேர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக கரூரும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக அரவக்குறிச்சியும் இருக்கின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3 தொகுதிகளிலும் 1 தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்றன. கரூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, எதன் அடிப்படையில் கரூர் மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள்? கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை இனி பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும், சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை அனைத்து தொகுதிகளிலும் கேட்க முடிகிறது. குளித்தலை தொகுதியை பொறுத்தவரையில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும், காவிரியில் மணல் அள்ளுவது தடுக்கப்பட வேண்டும் போன்றவை முக்கிய பிரச்சனைகளாக மக்களால் எடுத்துரைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வசிக்கிற இடத்துல ஒரு பஸ் நிலையம் இல்லைங்கய்யா. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மக்களுடைய கோரிக்கை. இந்த புதிதாக ஒரு பஸ் நிலையம் நகராட்சியோ அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ யாரும் இந்த முயற்சி எடுத்தாங்களா இருக்கிற இடத்துல யாருக்கும் புரியாத புதிர் ஒன்று. இந்த புதிய ஒரு பஸ் நிலையம் வந்துச்சுன்னா மக்கள் பயனடைவாங்க. காவேரியில் நீர் இல்லாத நிலையில் விவசாயமும் மற்றும் மணல் காவேரியிலிருந்து அள்ளப்படுகின்ற காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் இல்லாத நிலையிலும் குளித்தலை தொகுதி மக்கள் வேறு ஒரு துறையை வருமானத்திற்காக சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குடிக்க 500 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. இது வாய்க்கால் சரியாக தூர் எடுக்கல, வாய்க்கால் பாசனமும் சரியாக பாயல. இது நாளைக்கு ஒரு மழையே மாதிரியே பெஞ்சுதுன்னா பூரா ரம்பிக்குங்க. இது தக்க அரசியல் மந்திரிக்கிட்டலாம் சொல்லியாச்சு, அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கல. இத்தொகுதி மக்கள் ஒரு குளித்தலை பேருந்து நிலையம் கிடையாது, குளித்தலை அரசு மருத்துவமனையில் தீவிர விபத்து சிகிச்சை பிரிவு கிடையாது, விவசாயிகளுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகளான கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை, குளித்தலை மணப்பாறை செல்லும் சாலையில் ஒரு மேம்பாலம் கிடையாது. இந்த எந்தவித அடிப்படையும் வசதியும் இல்லாமல் குளித்தலை பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் போன்றவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி வரும்போது எலெக்ஷன் வரும்போது இந்த முருங்கா பவர் தொழிற்சாலை பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு அப்போ வரமாட்டாங்க, போயிடுவாங்க. இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஹைவே தான் பேரு ஹைவே, ஒரு பஸ் கூட இங்கே நிற்காது. இதை பல வரையும் சொல்லியாச்சு, யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, உருப்படியாக ஒரு லைட் கூட கிடையாது. ஆனால் பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியறது இல்லை. இதை கேட்டால் மதுக்கான போய் கேளுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில். 2011ஆம் ஆண்டு 11 மாதம் 2011 ஆம் 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 ஆ
கேட்டால் அந்த எலெக்ஷன் வந்து வந்துடுவாங்க. ஆனால் திமுக அத்தனை பேர் வந்துடுவாங்க. நாங்கள் உங்கள் எலெக்ஷன் தேவை எலெக்ஷன் தேரோம்னு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சால் மறுநாள் வீட்டில் போய் கூட பார்க்க முடியாது, ஊர் வந்துட்டுன்றோம். அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎல் நிறுவனத்தில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடியது வந்து ஏறத்தாழ ஒரு 1900 ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து 1984 இருந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த 2 கட்சிகளும் மாறி மாறி அவர்களை நிரந்தரப்படுத்துவதாக சொல்லி இன்றைக்கு வரையிலும் அது நடைபெறவில்லை. நொயிலாறு வந்து ரொம்ப வீணாக போச்சு. தாதம்பாளைய குளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தை வந்து சீர் செஞ்சு நதிநீர் இப்போ வந்து உயர்த்தப்படுத்தினாங்கன்னா இதை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் அரவக்குறிச்சி ஏரியாவில் நல்லா பாயும். விவசாயத்தையும் ஆடு வளர்ப்பையும் முக்கிய தொழிலாக கொண்டுள்ள அரவக்குறிச்சியில் இதுவரை கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் முருங்கைக்கென ஒரு நிரந்தர ஒரு தொழிற்சாலை இல்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை எந்த விதமான அரசு கல்லூரியும் கிடையாது, பஸ் நிலையமும் கிடையாது. பொதுவாக எந்த விதமான ஒரு தொழிலுக்குண்டான அரசாங்கத்தால் நடத்தப்படும் தொழிற்கூடங்கள் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் விவசாய நிலங்களுக்கு முறையான பாசன வசதி செய்யப்பட வேண்டும். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும். மகளிர் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பன அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளாக உள்ளன. 40-50 வருஷ காலம் ஒரு பணம் கூட வாய்க்காப்புல விழுந்துருச்சு. அப்பவுமே எத்தனை பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க, எத்தனை பேர் வந்து பேசினாங்க. பிச்சை முட்டியா ஒன்றும் பண்ண கிடையாது. பிச்சை முட்டி நாதித்து போய் கிடக்குது. எங்களுக்கு வந்து உடனே வந்து பாலத்தை வந்து கட்டி கொடுக்கணும். கடவுரில் தாலுகா ஆஃபீஸ் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எங்கள் கிருஷ்ணாபுரம் தொகுதிக்குன்னு மகளிர் கல்லூரி ஒன்று கட்டித்தரா சொல்லியிருந்தாங்க. அந்த கல்லூரி மட்டும் இன்னும் கட்டித்தரலைங்க. மற்றபடி வெள்ளின குளத்துக்கு எங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு எல்லா அரசுகிட்டையும் கேட்டுருக்கேன். ஆனால் எந்த அரசுமே எங்களுக்கு செஞ்சு தரலைங்க. இந்த கடவுரில் நாங்கள் இருக்கிறனால எங்களுக்கு எல்லா வசதியும் கொண்ட மருத்துவமனை எதுவுமே இங்கே இல்லை. திடீர்னு ஒரு மகப்பேறு இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் எந்த ஒரு உபகரணமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இங்கேருந்து திருச்சி போனாலும் 50 கிலோமீட்டரு, கரூர் போனாலும் 50 கிலோமீட்டரு. அதனால நாங்கள் பாதி வழியில் ஆட்டோ பிடிச்சி கொண்டு போகும்போதே பாதி பேர் இறந்துருக்காங்க. அதனால எல்லா வசதியும் கொண்ட எங்களுக்கு ஒரு மருத்துவமனை கடவுரில் நிச்சயம் எங்களுக்கு வேணும். கடவுர், தரங்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் வறட்சியான பகுதியாக காணப்படுகிறது. எனவே காவிரி ஆற்றிலிருந்து ஒரு கால்வாய் வெட்டி அந்த கடவுர், தரங்கம்பட்டி உள்ள பகுதியில் உள்ள குளங்களில் நீர் நிரப்ப வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே போல காவிரி கரையோரம் உள்ள மக்களும் மற்றொரு பிரச்சனையும் சமீப காலமாக எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காவிரி ஆற்றில் அதிக அளவு கடந்த சில வருடங்களாக மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகும். எனவே எதிர்காலத்திலே இந்த கரையோர உள்ள பகுதியில் வாழை, வெற்றிலை, நெல் போன்ற விவசாயம் பாதிக்கப்படும் அச்சப்படுகின்றனர். கரூர் தொகுதியை பொறுத்தவரையில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது. 700 கோடி ரூபா ஒருங்கிணைந்த சாயப்பூங்காக்கு 4 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதில் கரூர் மாவட்டமும் வந்து அதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அந்த சாயப்பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஆரம்ப நிலையும் இன்றைக்கி எட்டலை. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாயத்தொழிலை வந்து நாங்கள் வெளி மாவட்டங்கள் அனுப்பி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா காலதாமதங்கள், ஏற்றுமதி அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. குடிநீர் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. அதை 1 மாதத்துலையோ அல்லது 1 வருஷத்துலையோ எங்களுக்கு செஞ்சு தரேன்னாங்க. ஒன்றும் செஞ்சு தரல. தாந்தன்மலையில் பெருமாள் கோயில் ஃபேமஸான கோயில், அங்கே அடிப்படை வசதி செஞ்சு தரேனாங்க, அதுவும் ஒன்றும் செஞ்சு தரல. இத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் மாநில அளவில் உள்ள பிரச்சனைகள், அரசியல் கட்சிகள் தரும் வாக்குறுதிகள், வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்டவை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதில் கரூர் மாவட்ட இளைஞர்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை பார்க்கலாம். எம்எல்ஏ ஆகிறது என்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து வயது வந்து 25 வயதுக்கு மேலே இருக்கணும். கல்வி அறிவு வந்து எம்எல்ஏ அவருக்கு தேவையில்லாத தகுதிங்க. அவர் வந்து மக்கள் மேலே நல்லா நாட்டு நலம் இது கொண்டு இருக்கணும். அப்புறம் மேலே ஏதாவது சொல்லணும்னா மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அந்த இதோடு இருக்கணும். எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல திட்டங்களை வந்து அவங்களால வகுக்க முடியும். இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பொது சேவையில் நல்லா ஈடுபட்டு இருந்திருக்கணும். நிறைய பேச்சு திறமையில் அவருக்கு இருக்கணும். அவர் எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு. ஒரு முதலமைச்சர் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
மக்களை நேர்மையாக ஆளக்கூடியவராக இருக்கணும், சுயநலமற்றவராக இருக்கணும், மக்கள் நலனை தன்னலனா கருதவராக இருக்கணும். நாட்டுக்கு நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வரணும், எல்லா நலத்திட்டங்களையும் நிறைவேற்றணும். மக்களுக்கு குறையில்லாமல் மக்களை நல்லபடியாக வாழ வச்சுக்கணும். காமராஜர் மாதிரி வர முதலமைச்சர்லாம் இருக்கணும். அவர் மாதிரி நாட்டுப்பற்று கொண்டு மாநிலத்துக்கு பொது சேவை செய்யணும். இப்போ ஒரு எம்எல்ஏ நிறைய போட்டியிடுறவங்கள எந்த அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ நீங்கள் தேர்வு செய்வீங்க? அந்த பகுதி மக்களில் உழைக்கக்கூடியவராக இருக்கணும். தான் எம்எல்ஏங்கிறது மாதிரி இல்லாமல் மக்களோட ஒரு ஆளாக இருக்கணும். அப்படியாப்பட்டவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். நோட்டா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நோட்டாங்கிறது நம்ம யாருக்குமே ஓட்டு போடல, நான் இந்த ஆட்சியை விரும்பலை அப்படிங்கிறது தான் நோட்டா இருந்தது. நான் எதுக்குமே ஓட்டு போட விரும்பலை அப்படிங்கிறது தான் அந்த இது நோட்டோங்கிறது. மது இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? செய்ய முடியுமா? அவ்வளோக்கும் நிறைவேற்ற முடியாதுங்க. ஏற்கனவே இப்போ 5000க்கு மேலே ஒயின் ஷாப் வந்துருச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும், ஒரேடியெல்லாம் குறைக்க முடியாது. அவர் கருத்தையும் தப்புன்னு தான் சொல்லுவேன். முடியாதுன்னு இல்லை. இப்போ ஒயின் ஷாப் திறந்தனால சின்ன பசங்க கொண்டு சரிசமமாக போய் உட்காந்துருக்காங்க. கவர்மெண்ட் வருமானத்தை பக்கத்தை தவிர்த்து மக்களோட நலனை பார்க்கல. என்னை கேட்டால் ஒயின் ஷாப்பை மூட தான் சொல்லுவேன். கரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தெரியுங்களா? 4 தொகுதி இருக்குங்க. 4 தொகுதி சார். 4. இப்போ கரூர் எம்பி எம்பியோட பேர் என்னங்க? தம்பித்துறைங்க. தம்பித்துறை. தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருக்குங்க. இன்னொரு பெண் முதல்வர் தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திரா காந்தி. ஜானகி. தெரியல. சரிங்க. இப்போ இந்தியா ஒரே ஒரு பெண் தான் பிரதமராக இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுங்களா? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இப்போ ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கட்சியோட சின்னம் என்னங்க? விளக்குமாறு. சிவகுமார். விளக்குமாறு. இப்போ பம்பரம் சின்னம் இருக்குது. அந்த சின்னம் எந்த கட்சியோட சின்னம்? அதிமுக. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். விஜயகாந்த் கட்சி. தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுங்களா? டெல்லி முதலமைச்சர். டெல்லி முதலமைச்சர். முத்தரசன் அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரு. அவரு எந்த கட்சியில் இருக்காருங்க? தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட். கரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் முழுவதும் பயணித்து தகவல்களை திரட்டி இருக்கும் செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், கரூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதிகள் கிராமப்புறங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அதனால் அதன் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், குடிநீர் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் கிராமப்புறங்களில் உயர்கல்வி வசதிக்காக கல்லூரிகள் அமைக்க வேண்டும் என்பதும், மருத்துவமனைகளில் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நகர்ப்புறத்தை பொறுத்தவரை கரூர் தொகுதியில் வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தி மிக அதிகம் நடந்து கொண்டுள்ளதால் அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த சாயப்பூங்கா அமைக்க வேண்டும் என்பது இந்த தொழில் ஈடுபட்டுள்ளவர்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இந்த 4 தொகுதியிலும் இந்த பிரச்சனைகளே அதன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளது என்பதில் ஐயமில்லை.